ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அவர் சேனல் செண்பகா விலாக்ஸுங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 4 பெரிய தக்காளி மீடியம் சைஸ், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 லெமன் இருக்குது, இதில் ½ லெமன் சேர்த்தா போதும். இப்போ தாளிப்புக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்க்கலாம் வாங்க. சுத்தமான எண்ணெய், 50 நெய், புதினா, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, 2 விரிஞ்சி இலை, 2 ஸ்டார் பூ. இது கூட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா. பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்து கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் 1 கிலோவும் கழுவிட்டு 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். சுத்தமான எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 100 ml போட்டால் போதும். 1 கிலோ ரைஸ்க்கு 50 ml நெய்யும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் பசு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். புதினா தம் போடும்போது சேர்ப்பாங்க, ஆனால் நீங்கள் இந்த நெய் எண்ணெயிலே வதக்கும்போது அதனோட வாசம் நல்லா பிரியாணியில் இறங்கி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது ஆனியனை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் அதே ஒரு பவுலில் வருது. வெங்காயமும் அதே அளவு தான் எடுத்தேன் நான். நீங்கள் பவுல் கூட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சேர்த்து வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு நல்லாயிருக்கும் சமையலுக்கு, அதிகமாக கல்லுப்பே பயன்படுத்துங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஊறிட்டுருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து திரும்பவும் வதக்குங்க. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் நிறைய நேரம் வேக வேண்டியதில்லை. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 ml தயிர் இருந்தால் போதும், சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. மசாலா நல்லா வெந்து மிக்சிங் ஆகி வரும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும் சிக்கன் உங்களுக்கு. இப்போது தண்ணி அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த அழகில் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவோடைய அழகு, ஓகேங்களா. இப்போ 1 டம்ளர் அரிசி சேர்த்தோன்னா 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். அதுவே ரைஸாக பலன்னு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா தளன்னு ரைஸாக இல்லாமல் பெரியவங்க இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கெல்லாம் மென்று சாப்பிட மாட்டாங்க, அந்த ஸ்டேஜில் வேணும்னா 1:2, 1 டம்ளர் ரைஸு 2 டம்ளர் தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டில். எப்போவுமே தம் போட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா அடி பிடிக்காது. தண்ணி கூட குறைய கூட ஊற்றிக்கலாம். அது நம்ம பார்த்து இறக்குற பக்குவம் தான். அது நமக்கே 1 டைம் 2 டைம் செஞ்சால் வந்துடும். லெமன் ½ லெமன் இருந்தது இல்லைங்களா, அதை கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணுங்க.
அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி இந்த ஸ்டேஜ் வந்திருக்கும். இந்த டைமில் ஃபுல்லாக கிளறாமல் லைட்டாக மேலாட்ட கிளறி விடுங்க. தண்ணி கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி, அவ்வளோதான். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு இரும்பு கல் இல்லை உங்களுக்கு நான்ஸ்டிக் தவா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த டபராவை தூக்கி அது மேலே வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. கல் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி உடையாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா ரைஸாக வேணும்னா, இது நார்மலாக இருக்கும். இன்னும் ரைஸாக வேணுமா, இது உடையாது. இன்னும் ரைஸாக வேணும்னா 15 மினிட்ஸ் மட்டும் தம் வச்சா போதும். நீங்கள் பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரைத்தா அண்ட் எக் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இது கூட பிரிஞ்சால் பச்சடியும் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் அதை வீடியோ கவர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.